Hello students, welcome back to our channel 5 minutes botany. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 12th standard accountancy public examination மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத 5 minutes botany யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர்ல நோட்டிஃபிகேஷன் வரும். நமக்கு 12th accountancy பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நமக்கு தியரியும் கம்பல்சரி கேட்பாங்க, அதே மாதிரி சம்முமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவாக பார்த்துக்குவோம். கண்டிப்பாக புக் பேக்லேருந்து 1 மார்க்கு ஒரு 18 கேட்டுருவாங்க, ரிமைனிங் ஒரு 2 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் கேட்பாங்க. லாஸ்ட் மினிட் வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னென்ன கொஷின் கேட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். 7 × 2 14 ஏவேனும் வேறு வினாக்கள் விடைகளுக்கும் வினா எண் 30 கட்டாய வினா. சிறிய அளவிலான தனியார் வணிகம் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்களுக்கு பொருந்தக்கூடிய கணக்கு பதிவு முறை யாது? விச் அக்கௌண்டிங் சிஸ்டம் இஸ் மேபி சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சைஸ்டு சோல்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்? பார்ட்னர்ஷிப் அது கேட்டிருக்காங்க. லாப நோக்கமற்ற அமைப்பின் வருவாயின் வரவு செலவுகள் எதின் மானினை தரவும். கிவ் த 4 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெவன்யூ ரெசிப்ட் ஃபார் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா தன்னுருவாக்க நற்பெயர் என்றால் என்ன? வாட் இஸ் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்? அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம் தான் வந்து கேட்டிருக்காங்க மெஜாரிட்டியாக. டேலி ERP 9 ஏதேனும் 5 கணக்கியல் அறிக்கைகளை எழுதுக. இது அடிக்கடி கேட்குறாங்க. கண்டிப்பாக டேலியை பற்றி ஒரு கொஸ்டின் எப்போவுமே கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸ்டேட் எனி 5 அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் இன் டேலி ERP 9. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்மைத்தன்மை என்பது என்ன? நீர்மைத்தன்மை வீதங்கள் வகைகளை குறிப்பிடுக. வாட் இஸ் லிக்விடிட்டி ஃபார்? அது கேட்டிருக்காங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7×3 21. இதில் பார்த்தீங்கன்னா சம் தான் கேட்டிருக்காங்க. 14 கொஷின் வந்து கம்பல்சரி. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய சம்ஸ் தியரி எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் பப்ளிக் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிலை முதல் முறைக்கும் மாறுபடும் முதல் முறைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் இன் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஒரு கூட்டாண்மை நிறுவனம் சம் கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறது 5 minutes botany யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேலி ERP 9 முன்பே வரையறுக்கப்பட்ட பேரெடுகள் யாவை? வாட் ஆர் த ப்ரீ டெஃபைன்ட் லெட்ஜர்ஸ் இன் அவைலபிள் இன் டேலி ERP 9? அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா 5 மார்க் 7×5 35. இதில் வந்து பார்த்தோன்னா இதில் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் தியரி நல்லா பார்த்துக்கோங்க. சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சில டைம் வந்து நீங்கள் படிக்காத தியரியை வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. அதனால் இதில் என்னென்ன தியரி கேட்டிருக்காங்களோ தியரியில் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ லாஸ்ட் மினிட் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 minutes botany யூடியூப் சேனல் உங்களுக்கான அப்டேட், பப்ளிக் எக்ஸாம் அப்டேட்டை உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மாடல் இது வரைக்கும் நடந்த எல்லா கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். கொஷின் எப்படி வந்து எடுக்கிறாங்க, என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவீன நிறுவனத்தின் பின்வரும் வணிக நடவடிக்கையிலிருந்து கணக்கிடவும். மொத்த லாப விகிதம், இயக்க அடக்க விகிதம், இயக்க லாப விகிதம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய அப்டேட், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேலி ERP 9 பொதுவாக பயன்படுத்தப்படும் சான்றாவணங்கள் வகைகளை குறிப்பிடவும். இது ஒரு முக்கியமான 5 மார்க்கு. மென்ஷன் த காமன்லி யூஸ்டு வர்ச்சஸ் ஆஃப் டேலி ERP 9. ஸோ இதான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இம்பார்ட்டன்ட் எல்லாம் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத 5 minutes botany யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. தேங்க்யூ.